பெற்றேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் கொள்தல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரிட்டு போய் இல்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். வாழிய நலம், வாழ்க வளமுடன், வளர்க நிறைவுடன். நமது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், யோகங்கள், ஜாதக பதிவுகள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் என் பார்வைக்கு வந்த இன்றைக்கு ஒரு ஜாதகம். எந்தவித தோஷமும் இல்லை என்றாலும் இரண்டாவது திருமணத்தை நோக்கி ஜாதகம் நகருமா? அதற்கான காரணம் என்ன? அதை பற்றியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும், வணக்கங்களும், வாழ்த்துக்களும். இந்த பதிவை பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம். ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகர் பிறந்தது 13/4/1992. கிட்டத்தட்ட ஒரு 33 வருடம் 8 மாதம், 34 வயது நடப்பில் இருக்குது. ஜாதகம் துலால் லக்னம், அதே மாதிரி சிம்ம ராசி. லக்னாதிபதியான லக்னாதிபதியான சுக்கிரபவன் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறார். உச்சம் பெற்ற சுக்கிரன் அவர் 8ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறார். அப்போ இயல்புலேயே 6-8 சம்பந்தம் இந்த ஜாதகத்தில் நிற்கிது. சரி, லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு கேட்டால் ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஆனால் அவர் ஊருக்காக தான் வாழ்வரே தவிர அவருக்காக வாழ மாட்டார். ஏன் அப்படின்னா, ஏகாதசி திதியில் பிறந்திருக்காரு. ஏகாதசி திதியில் பிறந்தால் ஏணிப்படியான வாழ்க்கை. ஏணிப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தான் உபயோகமாக இருக்குமே தவிர இவருக்கு உபயோகமாக இருக்காதுங்கிறது இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. சரி, லக்னாதிபதி நிலைமை அப்படி இருக்குது. பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி இருக்காருன்னா, இந்த லக்னத்திற்கு சனி பகவான் தான் பஞ்சமாதிபதி. அவர் ஒரு கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு வகையில் சிறப்பு தான். ஏன்னா ஆட்சி பெற்று இருக்கார் அப்படின்னு சிறப்புன்னு எடுத்துக்கிட்டாலும், ஒரு பாபர் ஒரு கேந்திரத்தில் அமர்வது சிறப்புன்னு எடுத்துக்கிட்டாலும், வீடு வாசல், வண்டி வாகனம், சொத்து சுகம், தாயார் சுகம், அந்த மாதிரி விஷயங்கள், சொந்த பந்தங்களோடு சேர்ந்துருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது சரி வரும். ஆனால் ஒரு குழந்தை, ஒரு அதிர்ஷ்டம், ஒரு அடுத்த கட்ட முயற்சி அப்படின்னு போகுவது அது கொஞ்சம் ட்ராபேக் பண்ணும். ஏன் அப்படின்னா, சனி பகவான் தன் வீட்டுக்கு 12 உட்காந்துருக்கிறார். அங்கே களத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த செவ்வாய் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் களத்திர ஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பொறுப்பேற்று உட்கார்ந்துருக்கிறார். என்றாலும் அவர் சரலக்கணத்திற்கு 2-7 ஆதிபத்தியம், அதாவது மாரகம்னு நம்ம சொல்லக்கூடிய கண்டங்களை சொல்லக்கூடிய இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்று 5ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ குலதெய்வ அருள் இவங்க கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பாக்கியாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்தா, அவர் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சுக்கு வந்திருக்கிறாரு. மறைஞ்சது மட்டும் இல்லை, நீசம் அடைஞ்சு நீச பங்கம் அடைகிறார். ஏன்னா உச்சமற்ற சுக்கிரனோட இருப்பதனால் நீச பங்கம் அடைகிறாரு. அப்போ இங்கே புதனும் சுக்கிரனும் தனது பலங்களை இழந்து நீயா நானாங்கிற யார் பலனை தர்றது அப்படிங்கிற ஒரு மறைமுகத்துக்கு போயிடுறாங்க. அதாவது வேலை செய்ய முடியாத இடத்திற்கு, அதாவது ஜாதகருக்கு நன்மை தர முடியாத இடத்துக்கு போகிறாங்க. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக இருந்தது சுக்கிர பகவான், பாக்கியாதிபதி புதன் பகவான். அவர் 2 பேரும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு ஒருத்தர் நீசம், ஒருத்தர் நீச்ச பங்கம், அதாவது பலன் கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதில் போயிருக்கிறது. இவங்களுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு 6ல் உட்கார்ந்துருக்கிறார். அதாவது மீன வீட்டுக்கு 6ல் சிம்ம வீட்டில் உட்காந்து இயல்பு நிலையில் இல்லாமல் வக்ரகதியில் உட்காந்துருக்கிறாரு. வக்ரம் பெற்ற குருவின் வீட்டில் போய் இவங்க முக்கியமான லக்னமும் உயிரையும், அதாவது அனுபவிக்கக்கூடிய சொத்துக்களும், அதாவது அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளும் பாக்கியங்களும் எல்லாம் போய் மறைஞ்சு உட்காந்துருக்குது. அப்போ வீடு கொடுத்த நிலையும் இங்கே கொஞ்சம் பலம் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இத்தனை பிரச்சனைகள் இருந்தும் ஜாதகர் எப்படி இருக்கிறார்? ஜாதகர் நல்லா இருக்கிறார். இதனால் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கிறார். ஆனால் குடும்பம், உறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இங்கே ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, குடும்பத்தை தரக்கூடியவர் யார்? இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான். அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு? 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ குடும்பத்தை தருவார். எப்படி தருவார் அப்படின்னா, பஞ்சாயத்தோட தருவார். ஏன் அப்படின்னா, களத்திர ஸ்தானாதிபதியும் அவரே ஆகிறாரு. அவர் 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும், 7ஆம் இடத்துல சூரிய பகவான் போய் அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி. அப்போது பாதகங்கிறது ஒரு விஷயம் களத்திரத்து ரூபத்தில் நிற்குது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சார், அப்போ 7ஆம் இடம் இவ்வளோ குலபுரமாகி கிடக்குது, 11ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த 11ஆம் இடத்துல சந்திரனும் குரு பகவானும் இணைஞ்சுக்கு வந்திருக்காங்க. இங்கே சந்திரன் குரு இணைவு ஒரு தவறு தான். ஏன் அப்படின்னா, பால்மதியும் பரமகுருவும் 7ல் சேர பரப்பா, அந்த பாட்டு என்னென்னா, பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பால்மதியும் பரமகுரும் 7ல் நிற்க சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டிலை செந்திருமாள் தேவியுமே விலகி நிற்பாள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுது, ஒரு பாட்டு சொல்லுது. என்னென்னா, சீனிவாசன் பெருமானும் அம்பாள் விலகி நிற்பாங்க. அவ்வளோ அந்யூன்யமாக இருக்கக்கூடியவர். ஏன்னா சீனிவாச பெருமாள் தன் இதயத்திலேயே மகாலட்சுமிக்கு
இடம் கொடுத்தவர். அப்படிப்பட்டவங்களே இங்கே வந்து விலகி நிற்கக்கூடிய அமைப்பு. அது 7ஆம் இடத்துக்கு தானே அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, அந்த 7ஆம் இடத்துல பாதகாதிபதி உட்காந்து அந்த பாதகஸ்தானத்தில் இவங்க 2 பேர் சேர்ந்து இருப்பது ஒரு மறைமுக தோஷத்தை தான் இங்கே சுட்டி காட்டுது. சரி, இப்படி இருக்கும்போது இவருக்கு திருமணமே பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்தா, இவர் பிறக்கும்போது 11 மாதங்கள் கேது மகாதிசை, அதற்கப்புறம் 20 வருடங்கள் சுக்கிர மகாதிசை, அதற்கப்புறம் 6 வருடம் சூரிய மகாதிசை. அப்போ 26 வயது வரைக்கும் இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்கு 26 வயதுக்கு மேலே திருமணம் பார்த்துருப்பாங்க. அப்போ தான் இங்கே நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது வந்திருக்கிற திசை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமகா திசை. சந்திரன் இந்த லக்னத்திற்கு வந்து கர்மஸ்தானாதிபதி, தொழிலை கொடுக்கக்கூடியவர், உத்தியோகத்தை தரக்கூடியவர், பேரு புகழை தரக்கூடியவர், பணங்காசை சம்பாதிக்கக்கூடியவர். சந்திரன் வந்து பயண கிரகம், 4-5 ஊர் போவார், ஊர் விட்டு ஊர் போவார், நாடு விட்டு நாடு போவார், அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்துவார். ஏன் அப்படின்னா இங்கே சந்திரன் வாங்கி இருக்கிறது கேது பகவானின் சாரம். கேது இந்த லக்னத்துக்கு பாக்கியத்தில் உட்காந்துருக்கிறார், கத்திற்கு ஒரு கிரகம். அப்போது பாக்கியத்தை கொடுப்பதில் வந்து இவருக்கு தடை பண்ணுவார், குடும்பத்தை கொடுத்து அதை வந்து இருக்க விடாமல் பண்ணுவார் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதிங்கிற ஒரு இடத்துல போய் ராகு பகவான் உட்காந்து தனது 11ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். அந்த செவ்வாய் வாங்கியிருக்கிறது ராகுவின் சாரத்தையே வாங்கி உட்காந்துருக்கிறார். அந்த செவ்வாய் தனது 7ஆம் பார்வையாக சந்திரனையும் குருவையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது இங்கே மறைமுகமாக இவர்கள் முன்னோர்கள் வழியில் செய்த பிரச்சனைகளுக்கு இந்த ஜாதகரை வந்து பலிகடா ஆகிட்டார் அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா சார பரிவர்த்தனையில் இருப்பாங்க. ராகு வந்து கேது பகவான் சாரத்திலையும், கேது வந்து ராகு பகவான் சாரத்திலையும் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அந்த ராகு கேதுக்கள் சார பரிவர்த்தனையை மறைமுகமாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும். இவங்க முன்னோர் செய்த வினைகளை பூர்வ ஜென்ம கர்ம தோஷங்கிற ஒரு அமைப்பில் வந்து இந்த இடத்துல நிற்குது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அந்த பஞ்சமாதிபதிங்கிற சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் அவர் குலதெய்வ அருள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு. அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுத்தும் இவரால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னா இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இவர் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். சில ஜோதிடர்களும் சில மூல நூட்களும் புத்தகங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக நட்சத்திரம் தோஷம் இல்லாத நட்சத்திரம். மகம் மட்டும் இல்லை, இன்னொரு 10-12 நட்சத்திரங்கள் சொல்லியிருக்காங்க தோஷம் இல்லாத நட்சத்திரங்கள், அதனால் வந்து பொருத்தம் பார்க்காமையே திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அது வந்து எல்லோருக்கும் ஒத்து வருமானா ஒத்து வராது. ஏன்னா பல இடங்களில் நான் சொல்லிட்டு வரேன், ஜோதிடத்தில் விதிகளும் இருக்குது, விதி விலக்குகளும் இருக்குது. விதியை மட்டும் நம்பி எல்லா ஜாதகத்திற்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த ஜாதகமும் அதற்கு ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஏன்னா மக நட்சத்திரம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா செவ்வாய் வந்து இல்லையே, ராகு கேதுக்கள் இல்லையே, தோஷம் தராது, திருமண வாழ்க்கை நல்லா தான் இருக்குமே அப்படின்னு பார்த்தா நடக்கும் திசைகளும் இந்த ஜாதகத்தை காவு வாங்கிவிட்டன. ஏன் அப்படின்னா லக்னாதிபதி வலு குறைவாக இருக்கிறார், பஞ்சமாதிபதி ஒரு அளவு பலம் இருக்கிறார், பாக்கியாதிபதியும் பலம் குறைஞ்சிருக்கிறார். 1, 5, 9 பலம் குறைஞ்சு 2, 7, 11ஆம் இடங்கள் வலுவிற்று இருப்பதனால் அப்போது அதற்கு ஏற்ற ஜாதகம் நம்ம ஆப்போசிட் ஜாதகம் பார்க்கணும். அப்படி நினச்சா தான் இந்த ஜாதகத்தில் வந்து மன வாழ்க்கையில் ஒரு பூர்ணத்துவம் அடையும். இல்லைன்னா எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கிற இந்த ஜாதகம் ஏன் 2வது திருமணத்தை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது நேரடி தோஷத்தை விட மறைமுக தோஷத்தால் இந்த ஜாதகம் வீழ்த்தப்பட்டிருக்கிறங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி கிரக பொருத்தங்களும் கட்ட பொருத்தங்களும் திசா பொருத்தங்களும் நேரடி தோஷமும் மறைமுக தோஷமும் இது எல்லாம் கவனித்து தான் ஒரு திருமண வாழ்க்கையை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஏன்னா திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. பட் வரக்கூடிய நல்லது கெட்டதுங்களை சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு கன்சல்டிங் கொடுத்து இது இப்படி தான், இந்த காலகட்டங்கள் இப்படி தான் இருக்கும், 7 சனி காலகட்டங்களும் அஷ்டம சனி காலகட்டங்களும் இல்லை ராகு கேது பயிற்சிகளும் குரு பயிற்சியும் வரும், உங்கள் மன வாழ்க்கையில் எந்தெந்த சலசலப்புகள் வரும் வராது, எந்த இடத்துல நீங்கள் கடந்து போகணும், எந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு புரிதலை பெற்றோர்களுக்கும் மணமக்களுக்கும் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி விவாகரத்துகள் தவிர்க்கப்படுவது குறையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் ஜாதகத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு எவ்வளவு வலுவாக இருக்க வேண்டிய ஜாதகம் எவ்வளவு வலுவில்லாத ஜாதகங்களை இணைத்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறத யோசனை பண்ணிக்கிட்டு போங்க அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம ஜோதிட சொந்தங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றி. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.